Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா இரும்பு சத்து அதிக நிறைந்த முருங்கை கீரை சாம்பார் பார்க்க போறோம். இந்த முருங்கை கீரை சாம்பார் ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்ல உள்ள பொருளை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் இந்த முருங்கை கீரை சாம்பாரை செஞ்சிரலாம். சுவை ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த எளிமையான முருங்கை கீரை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்திரலாம். முருங்கை கீரை சாம்பார் பண்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துறலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 10 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் முருங்கைக்கீரை சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். முருங்கைக்கீரையை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் சாம்பார் தூள் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த சாம்பார் தூள் முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா கலந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். நான் துவரம்பருப்பு வேக வைக்கும் போதே 10 சின்ன வெங்காயமும் 1 தக்காளி பழம் 10 பல் பூண்டு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ அந்த துவரம்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். துவரம்பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். நம்ம சேர்த்த பருப்பு கீரை எல்லாமே கலந்து நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம வேக வச்ச பருப்பு கீரை எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முருங்கைக்கீரை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப சூப்பராக எளிமையான முறையில் ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க. நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான முருங்கைக்கீரை சாம்பாரை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.